வாட்ஸ்அப் யூசர்ஸ் உங்களுக்காக ஒரு செட்டிங் காட்டலான்னு எனக்கு தோணும். இந்த செட்டிங்கை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு இந்த செட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கே இப்பதான் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தேன். இது ஒரு பீட்டா வெர்ஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டயத்துல ஒரு சில பேர் இந்த செட்டிங்கை பயன்படுத்திருப்பீங்க. இப்போ வாட்ஸ்அப் தரப்புல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த செட்டிங் இப்போ எல்லாருடைய மொபைல்லையும், அதாவது எல்லாருடைய ஆண்ட்ராய்ட் போன்லையும் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறவங்களுக்காக இந்த அற்புதமான செட்டிங். குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்ல யாரு அதிகமா இந்த ஸ்டிக்கர்ஸ் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்காக அப்படின்னு இருக்காங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். அப்புறம் என்னங்க, உங்க போன்ல வாட்ஸ்அப் இருக்கும்ல, அதை ஓபன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பிடிச்சமான ஒரு சாட் கான்டாக்டை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே மெசேஜ்ல ஒரு கர்சர் வந்து பிளிங்க் ஆகும். அதுக்கு பக்கத்துல ஒரு இமோஜி ஐகான் இருக்கா, அதை தட்டுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே 4 விதமான ஆப்ஷன் பார்க்கலாம். ஒன்னு இமோஜி, அடுத்து கிஃப், அடுத்ததா அவதார் சொந்தமா கிரியேட் பண்ணலாம். ஃபைனலா ஸ்டிக்கர்ஸ். இந்த ஸ்டிக்கர்ஸ் பக்கத்துல ஒரு குச்சி மாதிரி இருக்கா, அதை தட்டுங்க. தட்டின உடனே வாட்ஸ்அப்ல நிறைய ஸ்டிக்கர்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுல அடிக்கடி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டிக்கர்ஸை பயன்படுத்துவீங்க. உங்களுக்கு இதுல அதிகமா எந்த ஸ்டிக்கர்ஸ் பிடிச்சிருக்கோ அதை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஒரு பேக்கா நீங்க சென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டிக்கர்ஸ் எனக்கு பிடிச்சத செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டெலிட் பக்கத்துல ஒரு ஐகான் இருக்கு, அதை நான் தட்டுறேன். இதுல கிரியேட் ஸ்டிக்கர் பேக், இதுல ஏதாவது ஒரு நேமை போட்டுக்கோங்க. போட்டுட்டு சேவ். 4 ஸ்டிக்கர் இந்த நேம்ல சேவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டிக்கர் பேக்கை ரெடி பண்றதுக்கு நீங்க தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்திருப்பீங்க. இனி அதுக்கு வேலையே இல்லை. இப்ப இந்த சேவ் பண்ண இந்த ஸ்டிக்கர் பேக்கை மறுபடியும் ஃபைன் பண்ணணுமே, அதுல போயிட்டு இந்த இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல ஒரு 3 டாட் இருக்கு. மறுபடியும் எடிட் பண்ணலாம், அந்த தலைப்புக்கு ரீநேம் கொடுக்கலாம். இதை நீங்க சென்ட் பண்ணலாம். சென்ட். அந்த கான்டாக்ட்ல அது சென்ட் ஆயிடுச்சா, இப்போ அவரு நான் அனுப்பின ஸ்டிக்கரை ஓபன் பண்ணி பார்ப்பாரு. பிடிச்சிருந்துச்சுன்னா அவரும் இதே ஃபாலோ பண்ணுவார் உங்களுடைய சாட் பகுதியில். எப்படி சூப்பர்ல? இதை நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? வீடியோ பாத்தீங்களா? ஃபுல்லா பாத்தீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காதுல்ல. அதனால இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்குலாம் இதை வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, இதை பார்த்துருக்கீங்க, உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.